Purvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro Series available now. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சென்னை கடல்ல முங்கிடும், சென்னை அழிஞ்சிடுமா? இது ஒரு பொய்யான விஷயம் தான். நம்ம சென்னை சீ லெவல் ரைஸ் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பட் சுனாமி வரதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கணும், நிலநடுக்கம் இருக்கணும். அட்லீஸ்ட் ரிக்டர் ஸ்கேலில் நமக்கு 8க்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி 400 மில்லிமீட்டர் எல்லாம் போச்சுனாலே நம்ம காலி தான். 5 வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மலைகள் பார்க்குறோம். காலநிலை மாற்றத்தினால இன்னும் குறுகிய இதில் நம்ம கனமழை தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெரும் புயல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுறது தமிழகத்தை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வெதர்மேன் பிரதீப் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சென்னை கடல்ல முங்கிடும், சென்னை அழிஞ்சிடுமா நிறைய பேசுறாங்க. உண்மையா இது வதந்தியா? இது ஒரு பொய்யான விஷயம்தான். ஏன்னா நம்ம சென்னை நம்ம அந்த மீன் சீ லெவல் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் நிறைய பகுதிகள், அதாவது நமக்கு இப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் சில பகுதிகள்லாம் மீன் சீ லெவல் கீழே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு முங்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல நமக்கு கீழே இருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு முங்குறாங்களான்ட்டு, அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இது மாதிரி ஆயிரம் முங்கிரும், மயிலாப்பூர் வரைக்கும் வந்துடும், ஆர் நமக்கு ஜெமினி வரைக்கும் தண்ணி வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டடீஸ் தான், நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ சீ லெவல் ரைஸ் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடியை நம்ம அது முதல்ல நமக்கு நிறைய பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டு நாகப்பட்டினம்லாம் மீன் சீ லெவல் இருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடி சில பகுதிகளெலாம் மீன் சீ கீழே லெவல் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே நமக்கு அந்த இண்டிகேஷன் நமக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா ஸ்லோவாக நமக்கு அது தெரியும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் மக்கள் அதை பற்றி அச்சப்பட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி சென்னையானது தாண்டி நமக்கு முழுகிரும், பாதி இருக்காது 2050 அப்படி சொல்கிறதுலாம் நம்ப வேண்டாம். 2050 நம்ம இருந்தோம்னா நம்ம பார்க்கலாம், அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதே மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க, இன்னும் 50 வருஷம் சொல்லும்போது அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சென்னையில் சீ லெவல் ரைஸ் ஆகுது அப்படிங்கும்போது எந்தெந்த ஏரியா முழுகிற மாதிரி இருக்கும் சார்? இல்லை, நம்ம +1 பாயிண்ட் சம்திங் மேலே இருக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு போக போக அதே மாதிரி சென்னைக்கு நீங்கள் ஸ்டார்டிங் எண்டு வரைக்குமே நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்குமே ஃப்ளாட்டாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் போக போக இப்போ அம்பத்தூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா +10 +14 எல்லாம் இருக்குது. நம்ம அந்த மீன் சீ லெவலுக்கு இல்லை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு பகுதி இப்படி ஆயிருமா, அந்த பகுதி ஆயிருமா, நம்ம அந்த மாதிரி ஒரு அச்சப்பட தேவையில்லை. இப்போ கடல் நீர்மட்டம் உயருது, சென்னை முழுகிரும். சரி, கடைசியாக எவ்வளோ உயர்ந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்குது? பீச் குறைஞ்சிட்டே வந்துருச்சா? அப்புறம் ஸோ அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட்ஸ்னால நமக்கு சாண்ட் டெபாசிஷன் ஆகும், ஒரு இடத்துல நம்ம அரிக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டுனால பார்த்திங்கன்னா எண்ணூர் ஒரு சில பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா எரோஷன் ஆகிருக்குது, பீச் எரோஷன் ஆகிருக்குது. ஒரு இடத்துல என்ன ஆகும்னா அக்யூமுலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நமக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அழிஞ்சிரும் இந்த ஸ்டடீஸ்லாம் சொல்கிறது அச்சப்படுத்துகிறோம். ஏன்னா உங்களை மாதிரி நியூஸ் சேனலுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி போட்டு அப்படியே இவ்வளவு அழிய போகுது அப்படிலாம் நீங்கள் என்ன போட்டுக்கலாமே தவிர மற்றபடி அச்சப்பட தேவையில்லை. ஸோ நம்ம பயந்து வாழ வேண்டாம். சுனாமி சென்னைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? சரி, சுனாமி வருதுன்னா ஃபஸ்ட்டு சுனாமி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு நிலநடுக்கம் இருக்கணும், ஆர் ஏதாவது ஒரு வால்கனிக் பயங்கரமான அந்த 1813 வால்கனிக் பிளாஸ்ட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எர்த்குவேக் எடுத்துக்கலாம். ஸோ எர்த்குவேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது ஒரு ஷாலோ டெப்த்தில் இருக்கும். அட்லீஸ்ட் ரிக்டர் ஸ்கேலில் நமக்கு 8க்கு மேலே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 8க்கு மேலே உள்ளது கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர் டெப்த் பூமிக்கு அடியில் நமக்கு அது அது அந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி டிப் ஸ்லிப் ஃபால்ட்டுன்னு வாங்க, பூமி தகடுகள் மேலே கீழே இப்படி இறங்குற மாதிரி ஒரு இதுவாக இருக்கணும். இப்படி ஒரு மோஸ்ட்டாக வராது. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் எர்த்குவேக் 8க்கு மேலே நமக்கு அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வரது பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு கடைசியாக நமக்கு 2004 நம்ம சுனாமி பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி 1941 நினைக்கிறேன், அந்தமானில் இதே மாதிரி 8 ரிக்டர் ஸ்கேலில் நமக்கு வந்ததை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 1881 வந்திருக்கு. ஸோ அப்பயும் நமக்கு நாகப்பட்டினம் சென்னையிலலாம் வந்திருக்கு. ஸோ 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி ஒரு பெரிய கேக் அங்கே நமக்கு வரதை பார்க்குறோம் அந்தமான் பகுதியில். ஸோ அங்கே 8 மேலே நமக்கு ரொம்ப ஷாலோ டெப்த்தில் வந்ததுன்னா நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். நமக்கு இப்போ ஏர்லி மார்னிங் பியாஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே சுனாமி வருதா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஈவன் 7க்கு கூட வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 8க்கு மேலே 7.5க்கு மேலேன்னு ஒரு நம்ம இது பேலன்ஸாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஷாலோ டெப்த்தில், அதாவது ரொம்ப ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆழத்தில் அந்த ஒரு எர்த்குவேக் நடக்கும்போது நமக்கு சுனாமி வரது தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நமக்கு வர்றதுக்கு நமக்கு நிறைய நம்ம சென்டர் ஒரு
அந்த பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தகடுகள், அந்த நம்ம வந்து பிளேட்ஸ் கூட மத்திய பகுதியில் இன்ட்ரா பிளேட்டுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம வந்து இதுவே நீங்கள் அந்தமான் பகுதி, பர்மா பகுதி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிளேட்ஸ்க்கு இந்தியா பிளேட்ஸ்க்கும் அந்த பிளேட்ஸ் பர்மா பிளேட்னு அங்கே இருக்குது. ஸோ 2 பிளேட்கள் நடுவில் இருக்கிறாங்க. ஸோ அங்கே தான் அந்த மாதிரி எர்த்குவேக் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சென்டர் ஆஃப் ஒரு பிளேட்டில் வந்து இன்ட்ரா பிளேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் எர்த்குவேக் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். அப்படியும் வந்திருக்கு. இப்போ லட்டூரில் 1993 வந்து இன்ட்ரா பிளேட் குவேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பூமியில் நடக்கிற எர்த்குவேக்னால நமக்கு சுனாமி ஜென்ரேட் ஆகாது. இதுவே கடலில் ஷாலோ டெப்த்தில் இருக்கிறதுலாம் நமக்கு சுனாமி ஜென்ரேட் ஆகும். இப்போ நிறைய சுனாமி வார்னிங் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ நமக்கு வரதுக்கு லீட் டைமும் நமக்கு இருக்குது. ஸோ அந்த வரதுக்கு முன்னாடி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், நம்மளும் அலர்ட் கொடுக்க முடியும். இந்த வருஷம் தமிழ்நாட்டில் பருவமழை எப்படி இருக்கும்? கடந்த ஆண்டை விட மோசமாக இருக்குமா? இப்போ முதல்ல நம்ம தென்மேற்கு பருவமழையில் இருக்கோம். தென்மேற்கு பருவமழை நமக்கு நல்ல மழை கிடைத்துக்கிறத பார்க்குறோம். சராசரி நமக்கு வந்து ஜூன் 1 செப்டம்பர் 30 வரைக்கும் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மழை கிடைத்துக்கிறத பார்க்குறோம். ஈவன் நம்ம நீர்நிலைகள் மேட்டூர் ரொம்ப இருக்கிறது, அதே மாதிரி நம்ம பரம்பிக்குளம், கோயம்புத்தூரில் பகுதியில், நீலகிரியில் உள்ள டேம்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த கன்னியாகுமரியாக இருக்கட்டும், ஈவன் வைகை பெரியார் கேட்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே நல்ல நீர்நிலைகள் வந்து நல்ல மழை பெஞ்சு நமக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ சராசரியே வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆகஸ்ட் 15 தான் நம்ம இருக்கிறோம். இப்போயே கிட்டத்தட்ட 330. ஸோ நமக்கு அந்த 4 மாதத்தில் கிடைக்கிற சராசரி தமிழகத்துக்கு இப்போயே நம்ம யூஜ் எக்ஸஸில் இருக்கணும். இப்போயே கிடச்சிருக்கிறத பார்க்குறோம். போக போக நல்ல மழை இருக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் முடியும் போது நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போயே எக்ஸஸ் இருக்கிறனால நல்ல ஒரு எக்ஸஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் செப்டம்பர் எண்டில் நம்ம வந்து எப்படி என்ன மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை பற்றி பேசலாம். இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு யூஜ் எக்ஸஸில் தான் வந்து முடிய போகுது. நம்ம இப்போ ஒவ்வொரு வருடமும் வேளச்சேரி, பள்ளிக்கரணை இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு தான் மழை வரும்போது அதிகமான பாதிப்பாக ஏற்படுது. இவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன விஷயம்? முடிச்சூர் பகுதி, பள்ளிக்கரணை பகுதி, நம்ம அந்த போரூர் சர்ப்ளஸ் அந்த இடத்துல உள்ள பகுதி, அது ஆவடியில் உள்ள பகுதிகள், வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணலி, புளியந்தோப்பு இந்த பகுதிகளெலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியாங்கள்லாம் நம்ம எல்லா வாட்டியுமே நமக்கு நல்ல மழை கனமழை பெய்தாலே நம்ம இந்த ஏரியாவில் ஃப்ளட் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ சென்னையை என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு 150 வரைக்கும் தாங்குது. அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு 150 மில்லிமீட்டர் மழை பெய்தால் நமக்கு வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு தண்ணி தேங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி படிப்படியாக வடிஞ்சு வரதை பார்க்குறோம். பட் அதுவே நமக்கு இப்போ மிச்சாங் புயல் பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இரவு நேரம், அதாவது 3 டிசம்பர் இரவு நேரத்தில் நமக்கு மழை ஆரம்பித்தது. மண்டே நைட் 4ஆம் தேதி இரவு வந்து அப்படியே மழை முடிந்து விட்டது. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக மழை கிடையாது. ஸோ அந்த 24 ஹவர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா 8:30 மணிக்கு அந்த ரெயின்ஃபால் ஸ்ப்ளிட் ஆயிரும், ரெக்கார்டிங் எடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது சென்னையில் எவ்ரி இன்ச் ஆஃப் சென்னை வந்து 400-450 மில்லிமீட்டர் கிட்ட மழை பதிவானதை பார்த்தோம். அதுவே ஆவடி போன்ற பகுதிகளில் 550 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பதிவானது பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி 400 மில்லிமீட்டர் எல்லாம் போச்சுனாலே நம்ம காலி தான். நம்ம எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலுக்கு நம்ம ஃப்ளட் ஆயிடுவோம். ஸோ 150 வரைக்கும் தாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 250, 30 அதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு ஃப்ளட்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரிலாம் தண்ணி தேங்கி இருந்தது இந்த வாண்டி பார்த்தோம். ஸோ 150க்கு மேலே போனால் நம்ம மக்களே தெரிஞ்சிக்க வேண்டியது தான். இது மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த ரெயின்ஃபால் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வரும், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியதான். இது எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியாவில் வேறு சொல்யூஷன் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் நம்ம பம்ப் பண்ணி விட முடியாது. பம்ப் பண்ணி விட்டிங்கன்னா இன்னொரு இடத்துலேருந்து தண்ணி திருப்பி இங்கே வரும். ஸோ அந்த மழை நேரத்தில் அவங்க வந்து ஒரு ரிலீஃப் சென்டர்லையோ பாதுகாப்பு நேரத்தில் அவங்க தேவையான முக்கியமான ஆவணங்கள் அதெல்லாம் வந்து சேஃப் படுத்தி விட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியது தான். ஸோ எல்லா மான்சூனுக்கு நம்ம முன்னாடிலாம் 10 வருஷத்துக்கு ஒரு பார்த்தோம். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மலைகள் பார்க்குறோம். ஸோ அடுத்து தொடர்ந்து இன்னும் காலநிலை மாற்றத்தினால இன்னும் குறுகிய இதில் நம்ம கனமழை தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஃப்ளட்டிங் ஏற்கனவே நம்ம பேசணும். எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த ஏரியாவில் ஃப்ளட்டிங் ஆகாமல் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட வேல்யூபிள்ஸ், அவங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் முக்கியமான ஆவணங்களை நிறைய பேர் தொலைஞ்சு போகிறது பார்க்குறோம். ஸோ நம்ம வீடு வாங்கும்போது முக்கியமான விஷயம் எல்லாராலையும் நம்மளால் வீடு வந்து மத்திய சென்னை பகுதியிலே வாங்க முடியாது. எல்லோரும் ஒரு வீடு கட்டணும், இப்படி இருக்கணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும், நம்ம பசங்களுக்கு எல்லாம் அந்த ஆசைகள் எல்லாமே எல்லாருக்குமே அந்த இருக்க தான் செய்யும். பட் அதே நேரத்தில் நம்ம பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையின் எல்லா இதுவுமே நம்ம அந்த வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி கஷ்டப்பட்டு நம்ம கட்டுறோம். ஸோ அந்த போது இந்த லேக் வியூ பக்கத்தில் இந்த நதி வியூ, இந்த மாதிரி ரிவர் வியூ, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தயவு செய்து வாங்காதீங்க. அதுக்கு பதில் அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து நமக்கு வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லாத ஏரியாவா இங்கே வந்து, ஸோ அந்த மாதிரி ஆங்கிளும் நீங்கள் வீடு வாங்க போகும்போது இங்கே இந்த மாதிரி ஃப்ளட்டு வந்தால் தண்ணி தேங்குமா, நிற்குமா,
நம்மளால் வந்து தண்ணி ஃப்ளட்டு வரும்போது இங்கேருந்து தாண்டி எளிதாக வெளியில் போக முடியுமா அப்படின்னு அந்த ஆங்கிள்லையும் நீங்கள் வந்து வீடு வாங்கும்போது யோசிங்க. ஸோ ஏன்னா நம்ம ஒன் டைம் அது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம தேவையில்லாத அந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் ஏரியாவில் இது பண்ணிட்டோம்னா நான் வந்து நமக்கு தான் வந்து ஏன்னா வேறு யாரும் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது, நமக்கு தான் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ கவர்மெண்ட் மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 நாட்கள் தான், அதுக்கப்புறம் அதை பேசுறது மறந்துட்டு வேறு பிரச்சனையை நோக்கி போய்விடும். ஸோ நம்மளோட கம்ப்ளீட் லேர்னிங்ஸ் லிவிங்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு போயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ புதுசாக இதுக்கு மேலே வாங்குறவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து குறைவாக ரேட்டில் கிடைக்குது, அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்க வேண்டாம். ஸோ அந்த லோக்கல் ஏரியாவில் இங்கே தண்ணி எப்படிலாம் நிற்கும்ன்றதை விசாரித்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வாங்க. அட்லீஸ்ட் இந்த ஃப்ளட்டிங் வரும்போது நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஓகே சார். இந்த வருஷம் அதிகமான வெப்ப அலை தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, அதோட தாக்கமாக இந்த பருவமழை இருக்குமா? இந்த வருஷம் அதிகமான வெப்ப அலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏப்ரலில் நமக்கு இருந்தது, நமக்கு உள் மாவட்டங்களில் இருந்ததை பார்த்தோம். மே பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ஒரு ப்ளசன்ட் மேவை தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கடைசி 4 நாள் 5 நாள் தவிர இப்படி ஒரு மேயாக நமக்கு இது அக்னி நட்சத்திரம் அந்த ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பித்து எல்லா இடமே ஒரு குளிர்ந்து காணப்பட்டதை பார்க்குறோம். ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு வெப்பம் நம்ம லாஸ்ட் இயரை நம்ம பார்த்தோம். 2023 வந்து பார்த்திங்கன்னா எல்னினோ ஆண்டாக இருந்தது. அப்போ வந்து கடுமையான வெப்பம் இருந்ததை பார்த்தோம். நமக்கு ஜூனில் வந்து சென்னைக்கெலாம் வந்து ஸ்கூலே 2 வீக்ஸ் தள்ளி வச்சாங்க. ஸோ அதே மாதிரி பாளையம் கோட்டை எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து மதுரையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கடுமையான வெப்பம் இருந்தது பார்த்தோம். எல்னினோ ஆண்டுகளில் அந்த மாதிரி கடுமையான வெப்பம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவே எல்னினோ ஆண்டுலேருந்து அப்படியே நம்ம ஒரு லானினாக்கு போகும்போது 2024 வரும்போது அப்படியே படிப்படியாக நம்ம நியூட்ரலாக மாறி எல்னினோலேருந்து லானினாவாக மாறுகிறது. ஸோ அந்த ஆண்டுகளை நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங் நமக்கு ஏப்ரலில் நமக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வெப்பம் இருந்தது பார்த்தோம். மேலே பெருசாக இல்லை. ஜூன்லேயும் பார்க்கும்போது நமக்கு பெரிய வெப்பம் இல்லை. ஏன்னா நல்ல மழை எல்லா 4 இப்போ கடந்த 3 மாதங்களுமே நமக்கு எல்லா இடங்களையும் நல்ல மழை கிடைத்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பெரிய வெப்பத்தோட தாக்கம் இருந்த மாதிரி தெரியவில்லை. ஸோ மழையோட தாக்கம் அதிகமாக இருக்க பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயம் என்னென்னா அதிகமான வெயில் வரும்போதே அந்த வருஷத்தை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஃபாலோட் பை நமக்கு நல்ல மழை அந்த பகுதிகளில் நம்ம கிடச்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் கிடையாது. இந்த மதுரை திருநெல்வேலி ஈவன் திருநெல்வேலியில் 2-3 நாள் முன்னாடி நல்ல மழை நமக்கு பார்த்ததும். அதே மாதிரி கரூர்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 43-44 டிகிரிலாம் நமக்கு ஏப்ரல் மாதத்துலேயே நம்ம பதிவானது பார்த்தோம். 50 வருடம் கழித்து ஏப்ரலெல்லாம் இவ்வளோ மாதிரி பதிவான டெம்பரேச்சர் இவ்வளோ அதிகமாக பதிவானதில் நம்ம பார்த்தோம். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யுது. பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழையில் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும். பட் இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்ல மழை பெஞ்சிருக்குது பார்க்குறோம். மேபி அது ஒரு லிங்க் சொல்லலாம், பட் ஜென்ரலாக அது ஒரு ஜென்ரிக்காக சொல்ல முடியுமே தவிர ஒரு அந்த கனெக்ட் கொடுக்க முடியாது நம்மளால். இப்போ சைக்ளோன் சுனாமினால தனுஷ்கோடி கடலுக்குள்ளே போய் இப்போ வந்து மேலே கடல் மட்டம் குறைஞ்சி தனுஷ்கோடி வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. ஆனால் சென்னை மட்டும் கடல் மட்டம் உயருது அப்படின்னு சொல்லும்போது இது முரண்பாடா இல்லையா? நாகப்பட்டினத்தில் சில அந்த வேதாரண்யம் பகுதிகள், தூத்துக்குடி அந்த ராமநாதபுரம் பகுதிகள் அங்கெல்லாம் சில வந்து பார்த்திங்கன்னா மீன் சி லெவலுக்கு கீழே இருக்கிறத பார்க்குறோம். தனுஷ்கோடி வந்து சுனாமினால் அங்கே பாதிக்கப்படவில்லை. அண்டர் 1964 அப்போ ஒரு பெரும் புயல், அதாவது கிட்டத்தட்ட நம்ம வரதா புயல்லாம் 100-130 கிலோமீட்டர் காற்று வேகம் நம்ம பார்த்தோம். பட் அன்று பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு மேலே காற்றோட வேகம் அன்றைக்கி வந்து வீசியது. ஸோ அப்போ அந்த புயலுக்கு வந்து 2 இருக்குது. புயலில் சேர்ந்து காற்று இருக்கும், மழை இருக்கும், ஸ்டார்ம் சர்ஜ்னு சொல்லுவாங்க, அலைகள், கடல் அலைகள். அது வந்து நிறைய அந்த பெரும் அலைகள் வந்து உள்ளே வந்து பெரும் சேதத்தை இது பண்ணிச்சு. ஏன்னா இன்னும் வசதியாக இருக்க வேண்டியவென்றால் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ம் சர்ஜ் வரும்போது மீன் சி லெவலுக்கு ஒட்டி உள்ள இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடல் அலைகள் ரொம்ப டீப்பாகவே உள்ள கோஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டம் என்ன சேமாக இருக்கிறனால கடல் அந்த ஸ்டார்ம் சர்ஜ் வரும்போது அதை தான் நம்ம வேதாரண்யத்தில் கஜா புயல் அப்போ கூட பார்த்திங்கன்னா கடல் அலைகள் வந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நமக்கு ஸ்டார்ம் சர்ஜ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 to 1.5 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு மட்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு புயல் வந்தாலும் பெரிய அலைகள் வந்து ரொம்ப உள்ளெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுலேயே ஒரு சூப்பர் சைக்ளோன் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சைக்ளோன் வந்தால் தான் நமக்கு வந்து அந்த மாதிரி கடல் அலைகள்லாம் ரொம்ப உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அந்த சூப்பர் சைக்ளோன் சொல்லுவாங்க, 220 கிலோமீட்டருக்கு மேலே காற்றின் வேகம் வீசுது. அது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹிஸ்ட்ரியில் அந்த ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த 1964 தனுஷ்கோடி சைக்ளோன் மட்டும்தான் நமக்கு வந்து ராமேஸ்வரம் சைக்ளோன் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அந்த கேட்டகரி 220க்கு மேலே காற்றின் வேகம் வீசினது வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று தான் ரெக்கார்ட் இருக்கிறத பார்க்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரதாலாம் வந்து பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வீசுச்சு. ஸ்டார்ம் சர்ஜும் பெரிய அலையில் நமக்கு அந்த விவேகானந்த நிலம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த காமராஜர் சாலையில் வரைக்கும் நமக்கு தண்ணி வந்ததை பார்த்தா அது தாண்டி வரவில்லை. அதே மாதிரி 1966 ஒரு புயல்
நம்ம கரையை கடந்தது சென்னையை பொறுத்த வரைக்கும். அதில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததாக நம்ம ஸ்டார்ம்ஸ் இருந்ததை பார்த்துருக்கோம். ஸோ இப்போது நம்ம கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரும் புயல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுறது வந்து 1 in 100 or 1 in 200 இயர்ஸ் தான் நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே பதிவான மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு திருப்பி மிக மிக குறைவு தான். பட் நீங்கள் காலநிலை மாற்றத்தினால நம்ம சைக்ளோன்ஸ்க்குலாம் நிறைய எனர்ஜி கிடைக்கிறது. வெப்பம் அதிகமாக இருக்கிறனால, கடலின் வெப்பம் அதிகமாக இருக்கிறனால அதுக்கு தேவைப்பட்ட எனர்ஜி ரொம்ப இன்டென்சிஃபிகேஷன் ஆகிறத பார்க்குறோம். மேபி வருங்காலத்தில் ஸ்ட்ராங் சைக்ளோன்ஸ் தமிழகத்தை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ப்ரெசண்ட்டாக பார்க்கும்போது கடந்த 1964 அப்புறம் எந்த ஒரு புயலும் 200 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் காற்று வீசி நம்ம தமிழகத்தோட கரையை கடந்ததில்லை. பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro series available now. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். VV நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.